ஆக்சுவலி முதல்ல மணி சாரை நான் பார்த்தது அங்கே தான். அவரும் என்னை பார்த்தது அந்த இடம் தான். டைரக்ட் ஐ கான்டாக்ட் நடந்துச்சு அந்த இடத்துல. ஒரு 2 நிமிஷம் என்னையே பார்த்துருந்தார் சார். அதுக்கு என்ன இன்சிடென்ட்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். அது எங்கன்னா ஏவிஎம்மில் வந்து டப்பிங் தேட்டரில் படத்தோட டப்பிங் போயிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் தேட்டர் எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு ரூம் இருக்கும், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ இங்கே டப்பிங் போயிட்டுருக்கு. டேரக்ட் ஆப்போசிட்டில் வந்து அந்த ரூம் காலியாக இருந்துச்சு. சொல்லிட்டு இருந்தாங்க, நெக்ஸ்ட் டே வந்து மணி சார் வரப்போகிறாரு அங்கே அவங்க படத்து டப்பிங்க்கு அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னா, இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தோம், அவரோட படத்தை பார்த்துட்டு இருந்தோம், டேரெக்டாக பார்க்க போகிறோம், அவரும் பக்கத்தில் பார்க்க போகிறோங்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமாக இருந்துச்சு. அது இல்லாமல் 2 பேருக்கும் காமனாக லஞ்ச் சாப்பிட்ற இடம் பார்த்திங்கன்னா காமனான ஒரு இடமா தான் இருக்கும் 2 பேருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக பக்கத்தில் பார்க்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் டப்பிங் போன டைம்லலாம் வெளியில் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும். வெளியில் பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கே இங்கேன்னு ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். பார்த்தா நெக்ஸ்ட் டே பார்த்தா நான் மார்னிங் போகிறேன், ரொம்ப டெட் சைலண்ட்டு. என்னென்னு பார்த்தா மணி சார் அங்கே வந்திருக்காரு அப்படின்னாங்க. ரொம்ப சைலண்ட்டு, யாருமே எதுவுமே பேசலை. ஸோ எங்களுக்கு டப்பிங் உள்ளே நடந்துட்டுருக்கு. அப்போ உள்ளே எங்கள் டேரக்டர் அப்படியே வெளியில் போயிருந்தார். நாங்களும் அப்படியே அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வரேன். பார்த்தா அழகர் பெருமாள் சார் முன்னாடி போயிட்டு இருந்தார், சாரோட கோ டேரக்டர். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு இருப்பார் என் கூட. அப்போ அவர் யதார்த்தமாக ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போகிறப்போ வந்து அவர் வந்து தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக் சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டெட் சைலண்ட்டான இடத்துல வந்து நான் சொன்னேன், அது என்ன, என்றைக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் வாயிலேருந்து தெரியாதுன்ற வார்த்தை வரக்கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம தேடணும், அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமாக கொஞ்சம் பேசினேன். அது ரொம்ப சவுண்டாக வெளியில் கேட்டுடுச்சு. அப்போ எனக்கு முன்னாடி நடந்துட்டு போன அழகர் பெருமாள் சார் வந்து ஒரு நிமிஷம் நின்று திரும்பி என்ன ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு போனார், யாரில் அவன் அப்படிங்கிற மாதிரி. சரி, நான் அவர் என்ன இப்படி பார்க்குறாருன்னு பார்த்து நான் அவரை பார்த்து சிரித்தேன். அப்போ அந்த ரூம்லேருந்து அப்படியே முன்னாடி போகிறேன், பார்த்தா முன்னாடி வராண்டாவில் வந்து மணி சார் உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கும் அந்த வாய்ஸ் கேட்டிருக்கு. நான் அப்படியே கிராஸ் பண்ணுறேன், மணி சார் அங்கேருந்து என்னை பார்க்குறாரு. டேரக்ட் ஐ கான்டாக்ட். அங்கேருந்து நான் நடந்து வர என்னையே பார்த்துட்டே இருக்காரு கண்ணு. எனக்கு ஒரு மாதிரி என்னென்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க வந்து ஒரு அவங்கள பார்ப்போமோன்னு எதிர்பார்க்குற டைம் வந்து அவங்க நம்மளை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தால் நான் அங்கேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கேன், நானும் பார்த்துட்ருக்கேன். அப்படியே பக்கத்தில் வரும்போது என்னை அப்படியே பார்த்து அப்படியே கண்ணை முடிச்சு அப்படியே ஒரு சிரிச்சார். நானும் சிரித்தேன். எனக்கு அந்த டேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அந்த இன்சிடெண்ட் என்னென்னா, அந்த ஒரு டைலாக்குக்காக தான். அந்த ஒரு டைலாக் நான் சொன்னது வந்து சாரு காதில் கேட்டு அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னேன், என்னடா சார் அப்படி பார்த்துட்டே இருந்தார் அப்படின்றப்ப, அது அந்த ஒரு வேளை நீ சொன்னதை அவர் கேட்டிருக்கலாம். இல்லை, நான் வந்து சார் நிறையா இப்போது அஸ் டேரக்டராக இருக்காங்கன்னா வந்து நிறைய பேர் நோட் பண்ணுவோம். நானே அதே தான். இப்போ நான் வெளியில் போய் ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்ருக்கேன்னா, ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் நடந்து போனாலும் சரி, இல்லை ஒரு கார் டிரைவர் போனாலும் சரி, எல்லாரையும் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். என்னென்னா வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ் ஏதோ ஒரு இது வந்து நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேதர் பண்ணுவோம் வெளியிலேருந்து. ஸோ அந்த மாதிரி கூட பார்த்துருக்கலாம் அப்படின்னாரு. பட் அந்த மூமெண்ட் வந்து என்னால் இப்போவும் மறக்க முடியல. டைரக்ட் ஐ கான்டாக்ட்டு மணி சார் ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் என்னை பார்த்துட்டு இருந்தார்.